நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தை மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதம் தமிழ் மாதத்தின் 10வது மாதம், அதாவது 2024ஆம் வருடத்தின் தமிழ் மாதத்துக்கு இது முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு பொதுவாகவே நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த தை மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. தேவர்களோட உலகுக்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிஞ்சு 6 மாத பகல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பமாக போகுது. இதுவே இந்த தை மாதத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச நெல்லில் தான் தை பொங்கல் அன்று புது அரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இருக்கும் இந்த தைப்பொங்கல். இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூசம் வருது, தை அமாவாசை ரொம்ப மிக மிக விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தை மகர மாதம்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைவது தான் அதுக்கு காரணம். இப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில மகர ராசிக்கு போறாரு. புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷ ராசியிலையும், சனி கும்பராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சாரத்துல தான் இந்த தை மாதம் பிறக்குது. இப்படிப்பட்ட நிலையில இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். அச்சத்தை தவிர்த்தால் உச்சம் எட்டலாம் என்றும் நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒளிவு மறைவு இல்லாதவர்களே, உங்களுடைய ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்திலேயே சனி தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. தனாதிபதியாவும் சனி இருக்கிறதால பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும். உங்களுடைய மன கவலைகள் எல்லாமே மாறக்கூடிய மாதம் இந்த தை மாதம். சுப செலவுகள் எல்லாம் நீங்க எதிர்கொள்ள நேரிடும். தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த குறுக்கீடு சக்திகள் எல்லாமே அகன்று ஒரு பிரகாசமான வெளிச்சம் இந்த தை மாதத்துல உங்களுக்கு தெரியும். குடும்பத்துல உள்ளவர்களோட தேவைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி செய்யறதுக்கு முன் வருவீங்க. அர்த்தாஷ்டம குருவோட ஆதிக்கம் இருக்கிறதால ஆரோக்கியத்துல மட்டும் சிறு சிறு தொல்லைகள் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சனி பகவான ராசிநாதனா கொண்ட நீங்க உங்க ராசிக்குள்ளேயே சூரியன் பயணம் செய்கிறாரு. அதனால எத்தனையோ சிக்கல்கள் வந்தாலும் இந்த பொங்கல் முதல் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வதற்கான வழி பிறக்க போகுது. மனக்கலக்கம் அப்படிங்கிறது நீங்க போகுது. மாதத்தின் பிற்பகுதியில புதன் செவ்வாய் இணையிறாங்க. அதனால நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க வெள்ளம் சேர்த்த எள்ளுருண்டைய தானமா கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை நீங்கி நிம்மதிங்கிறது அதிகரிக்கும் உங்களுக்கு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் பாக்கியஸ்தானத்துல கேதுவும் அமர்ந்து எண்ணற்ற வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்க போறாங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்து புதிய வாய்ப்புகளையும் வீடு, வண்டி, வாகனம் போன்றவற்றில் நல்ல லாபத்தையும் கொண்டு சேர்க்க போறாரு. மகர ராசியிலேயே சூரிய பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஒளியை கொண்டு சேர்க்க போறாரு. இந்த தை மாதம் சூரியன் பிரவேசிக்கும் மாதம் இந்த தை மாதம். இதை மகர மாதம்னு கூட அழைக்கலாம். விதை விதைத்து அறுவடை செய்யும் காலத்தை தை மாதம் தேர்ந்தெடுப்பதற்கான காரணமே மார்கழி முடிஞ்சு மகர ராசியில சூரியன் பிரவேசிக்கும் அந்த காலத்தை அறுவடை நாளா உழவர்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. அப்படிப்பட்ட ராசியா உங்க மகர ராசி இருக்குது. உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியில அமர்ந்திருக்கிறாரு. அதனால இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொண்டு சேர்க்க போறாரு. புகழையும் உத்தியோகத்துல எல்லாம் லாபத்தையும் கொடுக்க போறாரு. அனைத்து வழிகளிலுமே மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சூரியன் உங்க ஜென்ம ராசியில பயணம் செய்யறதால அலுவலகத்துலலாம் உயர் அதிகாரிகளோடு மனக்கசப்புகள்லாம் வரலாம். குடும்பத்துல மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தாய் தந்தையரோட மருத்துவ செலவு இந்த மாதத்துல அதிகரிக்கலாம்.
இந்த மாதம் புதிதா வீடு நிலம் வாங்கக்கூடிய எண்ணெல்லாம் நிறைவேறும். வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் பயணம்லாம் நீங்க சென்று வருவீங்க. செவ்வாய் உச்சம் பெற்று பயணம் செய்யும் நேரத்துல செய்யும் தொழில கூடுதல் கவனிப்பும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். பெண்கள்லாம் பொன் நகைகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப விரய செலவுகள் இந்த மாதத்துல உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். மாத தொடக்கத்திலேயே 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம குருவா உங்களுக்கு இருக்கிறாரு. அதனால குடும்ப சுமை சற்று கூடுதலா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒரு சில தடைகள் ஏற்பட்டு அகலலாம். அதே மாதிரி குடும்பத்துல ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வர்றதால மருத்துவ செலவுகளும் அந்த அளவு அதிகரிக்கும். குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் அவரோட பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல குருவோட பார்வை பதியறதால இழப்புகள் அப்படிங்கறது வரலாம். அந்த இழப்புகளை ஈடு செய்யற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும். இருந்தாலும் சற்று மனக்கலக்கம் இதெல்லாமே வரும் இந்த மாதத்துல. சென்ற மாதத்துல இருந்துட்டு வந்த காரிய தடைகள் எல்லாமே இந்த மாதத்துல சற்று விலகி இருக்கும். தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. அவர் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் இந்த நேரத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இடமாற்றம் வேலை மாற்றம்லாம் சேரும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கை கொடுப்பாரு. உத்தியோகத்துல எல்லாம் சக பணியாளர்களால ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். இது மாதிரி கோப்புகளை கையாளுறவங்க பணத்தை கையாளுறவங்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவர்களோட விஷயத்துல தலையிட வேண்டாம். உங்களுடைய வேலைகளை நீங்களே பாருங்க. அடுத்தவர்களிடத்துல ஒப்படைப்பதை தவிர்த்துக்குங்க. தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வராரு. புதன் ஜென்ம ராசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில்ல அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. பாதியில நின்ற கட்டிட பணியெல்லாம் மீண்டும் தொடருவீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள்ல இருந்து சிக்கி தவித்த உங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கள் மூலமா சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பழைய வாகனம் உங்களுக்கு பழுது வச்சுக்கிட்டே இருக்கும். வாகன பழுதுகளால செலவுகளும் அதிகரிக்கும். இந்த மாத தொடக்கத்திலேயே சனி பகவான் தனஸ்தானத்தில் அதுவும் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து ஓரளவு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னாலும் உங்களுக்கு செலவுகள் அந்த அளவு வரிசை கட்டி நிற்கும். புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய கடன் சுமையை குறைச்சுக்குவீங்க. கொடுத்த வாக்க எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு முயற்சி செய்வீங்க. தொழில் உத்தியோகத்திலெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான புள்ளிகள்லாம் ஆலோசனை கொடுப்பாங்க. ஜென்மசனி விலகியதால உங்களுக்கு இனி துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். போட்டிக்கு கடை வைத்தவங்கெல்லாம் விலகி சொல்லுவாங்க. பணிபுரியும் இடத்துல இருந்துட்டு வந்த பகை உணர்வு எல்லாமே மாறும். இதுவரைக்கும் சலுகைகள் தருவதற்கு மறுத்த உயரதிகாரிகள்லாம் இப்பொழுது தானா முன்வந்து உங்களுடைய நீங்க கேட்ட சலுகைகளை கொடுப்பாங்க. தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போறாரு. லாபாதிபதியான செவ்வாய் உங்க ராசியில சஞ்சரிக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். ஆன்மீக பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீங்க. பொருளாதாரத்துல நிறைவு ஏற்பட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு. பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துல இருப்பவர்களோட வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அனுசரித்து போறது நல்லது. சுப செலவுகள்லாம் வரலாம். இந்த மாதத்தின் பிற்பகுதியில வீட்டிற்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வீங்க அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கறது அதிகரிக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கூடுதல் கவனத்தோடு கல்வியில படிக்கிறது நல்லது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள்லாம் படிப்பை தவிர வேற எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறது போகக்கூடாது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓய்விடுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பா பார்த்துக்கணும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் மகர ராசிக்காரர்கள்லாம் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றியும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் வழிபட்டுட்டு வாங்க. சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் சற்று தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமா இருக்கும்.